வாகன சீரியல் ப்ரிடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்து நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும், காவேரியும் இதே மாதிரியே எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. காவேரிய கோவிலுக்கெல்லாம் கூப்பிட்டு வீட்ல வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க விஜய். ஆனா விஜயும், காவேரியும் குழந்தையோட மறுநாளும் வீட்டுக்கு வர்றாங்க. மறுநாள் வந்து சண்டே இருக்கிறதுனால அவங்க வீட்ல இருக்க முடியாம காலங்காத்தால வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க சாரதாவும் விஜய்க்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி, இவங்க யாரு? இவங்களுக்காக எதுக்கு அம்மா மெனக்கெட்டு சமைக்கிறாங்க? அதுவும் ரொம்ப உரிமையா வந்து வேற சாப்பிட்டு போறாங்களே! ஒண்ணுமே புரியல. அம்மாகிட்ட கேட்டாலும் எந்த பதிலும் சொல்ல மாட்டுக்காங்க. அவங்க பாட்டுல வீட்டுக்கு வராங்க. உரிமையா அத வைங்க, இத வைங்க நல்லாருக்கும் அப்படின்னு சாப்பிடுறாங்க. ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல விஜய் இருந்துட்டு, "அப்படியே உங்க கைப்பக்குவம் அப்ப இருந்த மாதிரியே அப்படியே இருக்குது அத்த" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோல சொல்லிடுறாங்க. இத பார்த்துட்டு காவேரி, "என்னங்க அப்ப இருந்த மாதிரியே இருக்குன்னா, முன்னாடியே எங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா? அம்மா நீ தான் என்கிட்ட எதையோ மறைக்கிறியா?" அப்படி சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "இல்லடி இப்ப நேத்து சாப்பிட்டார்ல அத வச்சு சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சாரதா சொல்றாங்க. "இல்ல, இல்ல என்னமோ ரொம்ப நாளா பழகுன மாரி தான் நீங்கலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. ஏதோ என்கிட்ட சொல்லாம நீங்களே உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க. அதான் எனக்கு ஒண்ணும் புரியலம்மா. ஏதோ என்கிட்ட சொல்லாம மறைக்கிறீங்களா?" அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. சாரதா கிட்ட மறுபடியும் காவேரி கேட்டதும், "அப்படின்னா ஒண்ணும் இல்லடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே விஜய் அமைதியா சாப்பிடுறாங்க குழந்தையோட சேர்ந்துட்டு. "சரி இன்னைக்கு சண்டே தானே, இன்னைக்கு நைட்டு நீங்க டின்னருக்கு எங்க வீட்டுக்கு வந்துடுறேங்க. நாங்க உங்கள இன்வைட் பண்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், சாரதாட்டு, "சரி நாங்க வந்துடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே காவேரி, என்னமோ ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி அவங்க கூப்பிட்ட உடனே வர்றேன்னு சொல்றாங்க அம்மா. ஒண்ணும் புரியலைன்னு சொல்லிட்டு, அம்மா உன்கிட்ட தனியா பேசணும்னு சாரதாவ கூப்பிடுறாங்க. என்னம்மா அவர் பாட்டுல அவர் வீட்டுக்கு டின்னருக்குன்னு கூப்பிடுறாரு. உடனே நீ சரின்னு சொல்றியே! என்னம்மா அர்த்தம்? என்ன அவங்க வீட்டுக்கு நம்ம எதுக்கு போகணும்? அப்படின்ட்டு காவேரி வந்து சாரதா கிட்ட கேட்டோனே, பாவம்டி அவங்களே தனியா இருக்கிறாங்க. நம்ம அங்க போயிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்லடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொன்னதும், என்னமோ யாரோ ஒருத்தவங்க மேல உனக்கு பாசம் பொத்துக்கிட்டு வருது. இப்பலாம் ரொம்ப எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணும் புரியல. சரி போவோம் அப்படின்ட்டு காவேரி சொல்றாங்க. இங்க சரி நாங்க கிளம்புறோம். கிளம்பி உங்களுக்கு என்ன தேவையோ நாங்க போய் சமைச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சாரதா கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. குழந்தையோட சேர்ந்துட்டு குழந்தையும் பாட்டி பாய் நாங்க வந்துடுறோம். மிஸ் நீங்க வீட்டுக்கு கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், இங்க விஜய் வீட்டுக்கு வந்துட்டு சமைக்கிறாங்க. உடனே அவங்க சித்தி இருந்துட்டு, "என்னடா விஜய் நீ ஏன் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் நெறையா சமைச்சுக்கிட்டு இருக்க. என்னடா விஷயம்?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே "இன்னைக்கு காவேரி வர்றா சித்தி. அதனால அவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் சமைச்சு வச்சுட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாங்க. "அப்படியா? காவேரிக்கு பழசெல்லாம் மறந்துருச்சுல்ல? எப்படி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு சம்மதிச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதான் அத்தை கூட்டு வந்துருவாங்க எப்படியாவது." அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொன்னதும், "சரி, சரிடா நல்லா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே "இல்ல நானேவும் பார்த்துக்கிறேன். நான் காவேரிக்காக சமைச்சு குடுக்கணும்னு ஆசைப்படுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க தாத்தா வந்துட்டு, "காவேரி வர்றாளாடா? காவேரிய பார்த்து நான் ஏதாவது பேசணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல தாத்தா நீங்க எமோஷனலா எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். காவேரிக்கு பழசு ஞாபகமே இல்ல. பழசு எதுவுமே காவேரி கிட்ட சொல்ல வேண்டாம். அவ வந்தா எப்பயும் போல கேஷுவலா பேசுங்க. மத்தபடி வந்து எதுவும் பேச வேண்டாம். நீங்க காவேரியோட குட்டி காவேரியோட மிஸ்ஸா மட்டும் தான் காவேரிய பார்க்கணும் தாத்தா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாத்துக்கும் சொல்றாங்க. சரிடா நான் எதுவும் பேச மாட்டேன்னு தாத்தாவும் சொல்லிடுறாங்க. இங்க பெரிய சாரதா வீட்டுக்கு வந்ததும் எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. மிஸ் நீங்க எங்க வீட சுத்தி பார்க்கலல்ல, வாங்க எங்க வீட்ல உள்ள எல்லாத்தையும் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க குட்டி காவேரி சொல்றாங்க. விஜய் வந்துட்டு, இல்ல சாப்பிட்டுட்டு பார்க்கலாம். எல்லாரும் உட்காருங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சூடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயே எல்லாத்துக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்க காவேரி அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு எல்லாருமே எனக்கு பிடிச்சதா சமைச்சிருக்காங்களே, இங்க உள்ளவங்க எல்லாத்தையும் எனக்கு பார்த்த மாதிரி இருக்குதே, இவங்கலாம் எனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு காவேரிக்கு ஒரே யோசனையா இருக்குது. விஜய் சித்தப்பாவும் பார்த்துட்டு, அன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசுனீங்கல்ல, அதுவும் இல்லாம வேற யாரோ நினைச்சு என்ன பேசினதா வேற சொன்னீங்களே அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆமாம்மா தெரியாம வேற யாரோ நினைச்சு பேசிட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சித்தியும் சித்தப்பாவும் அப்படியே சமாளிக்கிறாங்க. உடனே இந்த சமையல்லாம் அவங்க குக்கு சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும், உடனே விஜய் குழந்தை இருந்துக்கிட்டு, இதெல்லாம் எங்க அப்பா தான் செஞ்சது. எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்குதுல்ல? எங்க அப்பா நல்லா சமையல் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இந்நேரத்துல சாரதா இங்கே தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. குட்டி குழந்தை வந்து இங்க காவேரிக்கு வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இங்க சாரா வந்து தாத்தா கிட்ட போயிட்டு, "ஏன் என்கிட்ட இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லி மறைச்சிட்டீங்க? என்கிட்ட அந்த விஜய் தம்பி பொழைக்கவே மாட்டாரு. அவர் உயிருக்கு ரொம்ப சீரியஸா இருக்குது." அப்படியெல்லாம் சொல்லி என்கிட்ட ஏமாத்தி, என் பேத்தியும் பிடுங்கி வச்சுட்டு எதுக்குய்யா இவ்ளோ பெரிய பொய் சொல்லணும்? அப்படின்னு சாரதா வந்து தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்ன மன்னிச்சிடுமா சாரதா. என் விஜயும் காவேரியும் சேர்ந்து இருந்தா தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த பசுபதியா. அதுக்காக தான் அவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுக்க வேண்டியதாயிடுச்சு. விஜய் சாவுக்கு பக்கத்துல போயிட்டு பொழைச்சு வந்தத என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. என்னுடைய பேரனுக்கு இவ்வளோ ஒரு நிலைமையா அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. காவேரியோட சேர்ந்து இருக்கிறதுனால தானே பேரனுக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தான் காவேரிய பிரிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். அவன் காவேரி உயிரோட இருந்தா கண்டிப்பா காவேரிய தேடி போவான். மறுபடியும் அந்த பசுபதி ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். அதுக்கடுத்து அவனோட பிள்ளைக்கும் அது பிரச்சனையாயிடும். அவங்க 3 பேருமே சந்தோஷமா இருக்கணும். ஆனா தனித்தனியா இருந்தா தான் சந்தோஷமா இருப்பாங்கன்னு தெரிஞ்சா, "நீ என்ன முடிவு எடுத்திருப்பமா?" அப்படின்னு தாத்தா வந்து கேட்குறாங்க. உடனே "உங்க பண்ணது சரிதான் ஐயா. ஆனா நீங்க குழந்தைய கொஞ்சம் யோசிச்சிருக்கணும்ல. அவங்க அம்மா கிட்ட இருந்து இப்படியெல்லாம் பிரிச்சு வச்சிருந்திருக்க கூடாதுல்ல.
பாவம் சூழ்நிலை எப்படியோ அவங்கள சேர்த்து வச்சுருச்சு. அப்படி இல்லன்னா, பாவம் தம்பியும் தனியா அந்த குழந்தையோட வளர்ந்துருக்கும். நானும் காவேரிக்கு தனியா கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு போயிருந்தேன். நல்ல வேள கல்யாணம் பேசி வைக்க மாப்பிள பார்க்க வந்தாங்க தவிர, கல்யாணம் பண்ணல. அப்படி கல்யாணம் பண்ணியிருந்தா, இப்ப விஜய் தம்பி மறுபடியும் என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா, நான் என்ன பதில் சொல்லியிருப்பேன்? அப்படின்னு சாரதா ஃபீல் பண்றாங்க. தாத்தா இருந்துட்டு, "அழாத சாரதா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிச்சிடு சாரதா" அப்படின்ட்டு இங்க ரொம்ப ஃபீல் பண்ணி தாத்தா சொல்றாங்க. உடனேவும் இங்க அங்க சாரதா இருந்துகிட்டு, "சரிங்க நடந்ததெல்லாம் நடந்துருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பக்கம் குட்டி காவேரிக்கு ரூம்லாம் சுத்தி காமிச்சுட்டு இருக்கும்போது, "இது என்னுடைய பெட்ரூம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க விஜயோட பெட்ரூம்க்கு கூட்டு போறாங்க. உடனே சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "உங்க அம்மாவோட ஃபோட்டோ இங்க எங்கேயுமே இல்லையே! உங்க அம்மா எப்படி இருப்பாங்க? உங்க அம்மா ஃபோட்டோ காட்டு" அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரி கேட்குறாங்க. "எங்க அம்மாவ நான் பார்த்ததே இல்ல. எங்க அம்மா ஃபோட்டோ கூட எங்க அப்பா என்கிட்ட காமிச்சதே இல்ல. அப்படி ஏதாவது பார்த்தா எங்க அம்மாவோட ஞாபகம் எனக்கு இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அதனால காமிக்கல" அப்படி சொல்றாங்க. நான் அம்மா இல்லன்னு ஃபீல் பண்ணவே இல்ல. ஏன்னா நீங்க எங்க அம்மாவ மாதிரி என்ன கேர் எடுத்து ரொம்ப பார்த்துக்கிறீங்களா? ஆனாலும் மிஸ் உங்க பக்கத்துல இருக்கும்போது எங்க அம்மா ஞாபகமே வரல. இப்ப நான் அம்மா வேணும்னு அப்பா கிட்ட கேட்கவே இல்ல. நீங்க தான் வேணும்னு தான் அப்பா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. இதெல்லாம் பார்த்துட்டு விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரி தான் அம்மான்னு தெரியாமயே என் குழந்தை வந்து அவள அம்மா மாரி நினைச்சிட்டு இருக்குது. ஆனா காவேரி அம்மான்னு சீக்கிரமா என் குழந்தைக்கும் காவேரிக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனேயும் இங்க காவேரி கிட்ட போயிட்டு விஜய் என்ன மிஸ் எங்க வீடெல்லாம் நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொன்னதும் காவேரி இருந்துட்டு விஜய்கிட்ட, "உங்க ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க? அவங்க ஃபோட்டோவே இங்க இல்லையே! உங்க குழந்தைட்ட கேட்டாலும், உங்க ஒய்ஃப பத்தி எதுவும் தெரியாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே! என்ன அப்படி சொல்லிட்டு காவேரி, "ஏன் குழந்தைகிட்ட உங்க ஒய்ஃபோட ஃபோட்டோவ காமிக்கல?" அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் வந்துட்டு, "அவ அம்மா ஃபோட்டோவ பார்த்துட்டு அதுவே அவ மனசுல தங்கி அவ ஃபீல் பண்ணா. அதனால தான் நான் காட்டல" அப்படின்னு இங்க விஜய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி விஜய் பேசினதும், "சரி, சரி. இனிமேல் இத பத்தி நான் கேட்க மாட்டேன்" அப்படின்னு காவேரி அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. உடனே குட்டி காவேரி வந்துட்டு, "எங்க தாத்தாவோட ரூம நீங்க பார்க்க வரலல்ல? வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. அங்க பார்த்தா, இங்க தாத்தாவும், சாரதாவும் ரொம்ப எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன அம்மா இவர்கிட்ட எதுக்கு எமோஷனலா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க மாரி இருக்கு. என்னமோ முன்னாடியே தெரிஞ்ச மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணும் புரியலையே! அப்டி சொல்லிட்டு இங்க காவேரி தாத்தாவும், சாரதாவும் பேசுறத பார்த்துட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும்? இவங்கலாம் எனக்கு ஏற்கனவே பார்த்த மாரி இருக்கு. ஆனா, அம்மா தான் ஏதோ ஒரு உண்மைய என்கிட்ட மறைக்கிறாங்க. அம்மா கிட்ட வீட்டுக்கு போன பிறகு கேட்கணும் அப்டின்னு சொல்லிட்டு இங்க காவேரி நெனைக்கிறாங்க. இங்க குட்டி காவேரி இருந்துகிட்டு, மிஸ் இது இங்க வாங்க உள்ள போவோம். எங்க தாத்தா கிட்ட பேசலாம்னு சொன்னதும், சாரதாவும், தாத்தாவும் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அம்மா இருந்துகிட்டு, "தாத்தா அவங்க கிட்ட மிஸ்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக கூட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே தாத்தா, "அப்படியாடா செல்லம்? மிஸ் வாங்க உள்ள" அப்படின்ட்டு தாத்தா கூப்பிடுறாங்க. உடனே சாத்தா வந்துட்டு, "காவேரி ஏதாவது கேட்டுருப்பாளா?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே இங்க மிஸ் இருந்துகிட்டு, "என்ன நீங்க ரொம்ப பழகுன மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. முன்னாடி எங்க அம்மா உங்களுக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "இல்லம்மா, இப்பதான் பேசுனேன். என்னம்மா?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல நீங்க 2 பேரும் பேசுனத பார்த்தா முன்னாடி தெரிஞ்ச மாரி பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அததான் கேட்டேன்" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "இல்லம்மா, சரிம்மா கிளாஸ்க்கு போனாலே நீ தான் என்னுடைய பேத்திய நல்லா பார்த்துக்குவியாமே! என் பேத்தி உன்ன பத்தி தான் எப்பவுமே பேசிக்கிட்டு இருப்பா. நீ ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ணதுலருந்து அவளுக்கு ஸ்கூல் போர் அடிக்கவே இல்லையாம். ஸ்கூல்ல தான் ஜாலியா போகுதாம். அப்படிதான் பேத்தி உன்ன பத்தியே வீட்டுக்கு வந்ததும் பேசிக்கிட்டே இருப்பாம்மா" அப்படின்னு சொல்றாங்க. உடனேவும் அவ இருந்துட்டு, "அப்படியா அம்மு! என்ன பத்தியே தான் பேசுவியா? அப்படி நான் உன்கிட்ட என்ன பண்ணேன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "மிஸ் உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சுச்சு. அதனால தான் எல்லாத்துக்கிட்டயும் சொன்னேன். இவங்க எல்லாத்துக்குமே உங்கள பிடிக்கும் கண்டிப்பா. தாத்தா உங்களுக்கு இவங்கள பிடிச்சிருக்குல்ல? இவங்க பேசுறதெல்லாம்" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாண்டா. உங்க மிஸ்ஸ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குடா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. இங்க சாரதா அந்த குழந்தை பேசுறதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க விஜயும் வந்துடுறாங்க. வந்துட்டு காவேரி, "சரிம்மா லேட் ஆயிடுச்சுல்ல நம்ம வீட்டுக்கு போகலாம்" அப்படிங்கிறாங்க. உடனே தாத்தா இருந்துகிட்டு, "விஜய் இவங்கள வீட்டுக்கு போய் விட்டுருடா வண்டியில. அவங்க கிளம்புறேன்னு சொல்றாங்க" அப்படிங்கிறாங்க. உடனே குட்டி காவேரி, "மிஸ் என்ன மிஸ் அதுக்குள்ளயும் கிளம்புறீங்க? இங்கேயே இருங்க மிஸ்" அப்படின்னு கூப்பிடுறாங்க. "இல்லடா நைட் ஆயிடுச்சுல, நாளைக்கு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நாங்க இப்போ போறோம்" என்ன அப்படிங்கிறாங்க. "இல்ல மிஸ் நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம். அப்படியே உங்கள இல்லாட்டி நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பா உங்ககிட்ட இருப்பாருடா. நான் கிளம்புறேன். நாளைக்கு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. இதெல்லாம் பார்த்துட்டு வீட்ல உள்ளவங்கலாம் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்றாங்க. உடனே காவேரி எல்லாத்துக்கிட்டயும் "நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. விஜய் அவங்க வண்டியில விடுறதுக்காண்டி போறாங்க. உடனே குட்டி காவேரி, "நானும் வரேன்ப்பா மிஸ்ஸ விடுறதுக்கு" அப்படின்ட்டு கூட போறாங்க. இங்க எல்லாரும் காவேரி இப்படி இருக்கிறா. ஆனா விஜயும் காவேரியும் நம்ம சேர்த்து வைக்காம பிரிச்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.